பிரமிட் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரமிட் என்பது ஒரு சக்தி பெட்டகம் என்று சொல்லலாம். அதாவது உலகம் முழுவதும் எப்பொழுதும் ஒரு காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற விஸ்வசக்தி அல்லது பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கும். அந்த விஸ்வசக்தி நிறைந்திருப்பதனால்தான் இந்த 800 கோடி மக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற அந்த சக்தியை பிரமிட் என்பது தனக்குள் உள்வாங்கி தனக்குள் எப்பொழுதும் நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற நிலை இருப்பதனால் இதை ஓர் சக்தி பெட்டகம் என்றே சொல்லலாம். எனவே பொதுவாக நாம் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடலாம் என்றாலும் ஓர் பிரமிடிற்குள் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது மேலும் 3 மடங்கு சக்தி கிடைக்கப் பெறுகின்றோம். அதேபோல் தனிநபராக தியானத்தில் ஈடுபடுவதை காட்டிலும் 2க்கு மேற்பட்ட நபர்களோடு கூட்டு தியானத்தில் ஈடுபடும் பொழுது மேலும் 3 மடங்கு சக்தி கிடைக்கப் பெறுகின்றோம். மேலும் குறிப்பாக பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் இந்த பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக உருவாவதனால் அம்மாதிரி நாட்களில் பிரமிடிற்குள் அமர்ந்து கூட்டு தியானத்தில் ஈடுபடும் பொழுது மேலும் 3லிருந்து 4 மடங்கு ஆக மொத்தம் 10 முதல் 15 மடங்கு அதிகமான சக்தி அதே நேரத்தில் நாம் கிடைக்கப் பெறுவதனால் அத்தகைய சந்தர்ப்பங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாகும். தியானத்தை பற்றி ஓரளவு ஆசித்தம்பி அவர்கள் எதிர்பார்த்தது போல் சொல்லி இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். அதனுடைய சப்ளிமெண்டரி எஃபெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற தியானங்களை பற்றியும் ஓரளவு குறிப்பு கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது நண்பர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு தயாராக இருங்கள். அதை சொல்வதற்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்த வரையில் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய தியான முறைகளின் மூலமாக நோய்களிலிருந்து மீண்டவர்கள் எந்த மாதிரி முறைகளை கையாளுறாங்க? தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரம் எது? சிலருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உள்ள சூழல்ல நைட்டு படுக்கிறதே 10-11 மணி ஆயிடுது. அப்ப பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு நீங்க 3 to 6 எப்படி நாங்க எழுந்திருக்கிறதே 7 மணி ஆயிடுது. அப்போ இப்போ உள்ள சூழல்ல எந்த நேரத்துல செய்ய முடியும்? அப்ப 7-8 மணிக்கு மேல எழுந்து செஞ்சா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப தியானம் செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, அல்லது எந்த நேரத்துல வேணாலும் தியானம் செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நேயர்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கான பதிலை நான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபரிலும் இருக்கின்ற குறைகளை நான் மிகைப்படுத்தி சொல்வதாகத்தான் இது பொருள்படும். ஏனென்றால் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை தியானம் செய்வதற்கு என்று சொல்பவர்கள் ஏராளம் என்று சொல்ல மாட்டேன். நான் இதுவரை சந்தித்த அனைத்து நண்பர்களுமே தியான உலகத்திற்கு வந்தவர்களும் சரி, தியான உலகத்திற்கு இதுவரை வராதவர்களும் சரி, இந்த காரணத்தை தான் சொல்கின்றார்கள், எனக்கு நேரமில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்கின்ற குறிப்பு இதுதான். ஸ்கூல்ல டைம் டேபிள்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த பீரியடு, இத்தனை பீரியடு, இதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் மாலை செஷன் அப்படின்னு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நாம காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறோம், ராத்திரி 9 இல்ல 10 மணிக்கு படுக்கிறதுக்கு போறோம்னு சொன்னா டைம் ஸ்லாட் போட்டுக்கோங்க. 6லிருந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய காலை கடன்கள் இது, 7லிருந்து 8 இது. ரைட் ஃப்ரம் டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றது, சாப்பாடு சாப்பிட்றது, ஆஃபீஸ் போறது, ஆஃபீஸ்ல இருந்து வர்றது, இது எல்லாத்துக்குமே டைம் வைங்க. ஒவ்வொரு மணிக்கும் டைம் போட்டுட்டே வாங்க.
அதுல என்னென்ன செயல்கள் நாம் செய்கின்றோம் என்பதை பட்டியலிட்டு விட்டோம் என்றால் இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் விரயமாக்கக்கூடிய, நம்மை அறிந்தோ அறியாமலோ விரயம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தை நாம் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். இதற்கு ஒவ்வொருவருக்கும் இந்த செயலை இப்படி நாம் செய்ய வேண்டும் என்கின்ற கடமை உணர்ச்சி நிச்சயமாக இருக்க வேண்டும். குற்றம் கண்டுபிடிப்பது என்னுடைய தொழில் என்றால் அந்த குற்றத்தை உணர வேண்டிய அவசியம், அதை நண்பர்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல நாம டைமை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எனி டைம் இஸ் த மெடிடேஷன் டைம். ஏடிஎம் என்றாலே தியானிகளுடைய வாழ்க்கையிலே எனி டைம் மெடிடேஷன் என்று கொள்ளலாம். ஆசைத்தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல காலை 3 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. பிரம்ம முகூர்த்தம் என்பது பல விஷயங்கள் நமக்கு தோதாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். 6 மணி அல்லது 7 மணிக்கு பிறகு உலக இயல்பு நடவடிக்கைகள் அனைவராலும் மேற்கொள்ளப்படுவதனால் சற்றே சலசலப்பு நிறைந்திருக்கும். வண்டிகள் டிராபிக் அதிகமாக இருப்பதனால் இரைச்சல் அதிகமாகிக் கொண்டிருக்கும். போதாததற்கு இப்பொழுதெல்லாம் 24 மணி நேரமும் எல்லா வீடுகளிலும் டிவி போய்கொண்டே இருக்கும். அதனுடைய திசை மாற்றங்கள், நம்முடைய மனதை திசை மாற்றுவதற்கான இத்தனை உபகரணங்கள் இருக்கின்றன. எனவே இந்த காலை நேரத்தில் நிச்சயமாக எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் தியானத்தில் நாம் ஈடுபட முடியும். அதற்காக வைத்திருக்கின்றதை ஒழிய மற்றபடி 24 மணி நேரத்தில் நமக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நலம். தியானத்திற்கு எந்த நோய்க்கு எந்த முறை என்றது கேட்கப்படுகிறது. அது அறியாமையினால் ஏற்படுகின்ற ஒரு கேள்வியாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் தியானம் சர்வரோக நிவாரணை என்று சொல்லப்படுகிறது. சாதாரண தலைவலி முதல் கேன்சர், தீர்க்க நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற கேன்சர், டிபி போன்ற நோய்கள் முதற்கொண்டு பரிபூர்ணமாக குணமாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. ஆகவே மனம் தளராமல், எண்ணிய எண்ணத்தில் சிதறல்கள் ஏற்படாமல், நாம் செய்கின்ற செயல் நல்ல செயல், இதை செய்வதனால் நமக்கு உடலில் முன்னேற்றம் ஏற்படும், மனதில் உறுதி ஏற்படும், புத்தியில் கூர்மை ஏற்படும் என்கின்ற நல்ல எண்ணங்களை, உண்மைகளை புரிந்து நாம் இதில் முழுமையாக ஈடுபட்டால் 100க்கு 100 விழுக்காடு நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எனக்கு சந்தேகம் ஏதுமில்லை. குறுக்கிடத்துக்கு மன்னிக்கிடும். இப்போ உங்களுடைய இந்த பயிற்சி முறைகளை பின்பற்றி டாக்டர் ஜிஆர் உலக அளவில் இந்த கேன்சருக்கு மெடிடேஷன் மூலமாகவே 100% கியூர் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும், ஈவன் டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி அல்லது பிற தீராத நோய்களுக்கு அவரு நீங்க சொல்லி கொடுத்தது தான் நான் கேட்டதுங்கிறது. தியான முறை மட்டும், தியான முறை, அடுத்தது உணவு, உறக்கம், தியான முறை, இதை மட்டுமே பயன்படுத்தி எந்த ஒரு நோய், கேன்சர் நிறைய கியூர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிப்போர்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் தியான முறையாளக மட்டுமே அதை சரி செய்ய முடியும் அப்படின்றாங்க. அப்போ எல்லா நோய்களுக்கும் நீங்க சொல்ல மாதிரி சர்வரோக நிவாரணமாக இருக்கக்கூடிய தியானத்தை எப்படி ஒரு நோயை முழுமையாக 100% கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரம்ம ரகசியத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல ரகசியம்ன்றது இன்னும் கிடையாது. ஒரு இந்த விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நாம ஒரு சில கசப்பான உண்மைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்குமே
நாம் இந்த உலகத்தில் 800 கோடி ஜனம் இருந்தால் அத்தனை பேருமே இறைவனுடைய அம்சங்களாகத்தான் இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பகவத்கீதையில் மைக் உங்க கிட்டக வச்சுக்கோங்க, மைக் கொஞ்சம் கிட்டக வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இன்னும் ரொம்ப கிட்டதான் இருக்கு. ஓகே, உங்க வாய்ஸ் இன்னும் நல்லா இருக்கு. ஓகே. பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகங்களின்படி நாம் அனைவருமே இறைவனுடைய அம்சங்கள். ஆகவே இறைவா எனக்கு இதை கொடு, இறைவா எனக்கு இதை நடத்தி கொடு என்று நாம் அவனிடம் சென்று பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு உரிமை இருக்கின்றது. நாம் இறைவனுடைய அங்கம் என்று சொல்வதனால் நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது விஸ்வசக்தி நமக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை சந்தேகமில்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல், கெடுதல் விளைவிக்காமல் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நாம் எந்த செயலை நடத்தினாலும் தொடங்கினாலும் அது 100க்கு 100 விழுக்காடு வெற்றிகரமாக முடியும். இறைவன் நாம் நமது வாழ்க்கையை நடத்தி செல்வதை மேற்பார்வை பார்க்கின்றானே ஒழிய அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதை நாம் ஆணித்தரமாக நம்பினால் கூட அவன் எந்த செயலையுமே செய்வதில்லை. அவனுக்கு எப்படி உருவம் கிடையாதோ, எப்படி பெயர்கள் கிடையாதோ, அதே போல் இறைவன் ஒரு செயலையுமே தானாக செய்வதில்லை. அவரவர்களுடைய கர்ம வினைகள் என்று சொல்லப்படுகின்ற ஊழ்வினை, அதை பொறுத்துத்தான் நாம் அடுத்த ஜென்மத்தை மறு ஜென்மத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே நமது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கின்ற கஷ்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களுக்கு இழைத்த கொடுமைகள் தீமைகளினுடைய விளைவாக ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். இந்த உணர்வை நாம் புரிந்து கொண்டு விட்டால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அதாவது முன்னேற்றம் என்பது வெகு வேகமாக நடப்பதை நாம் பரீட்சார்த்தமாக நாமே தெரிந்து கொள்ளலாம். ஓகே, அதுல நான் கேட்டது டாக்டர் ஜிஆர் இதை ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீங்க சொன்னதுங்கிறது 100க்கு 100 உண்மை. ஆனால் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு எக்கோதா மீன் பண்றீங்களா? கோபாலகிருஷ்ணன் நீங்க டாக்டர் ஜி.கே. கோபாலகிருஷ்ணன், PS கோபாலகிருஷ்ணன் என்று வைசாக் மாஸ்டர். அவரு இப்போ யூகேல இருக்காரு. ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு தெரிஞ்சு 2013 இருந்து நினைக்கிறேன் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கார். தங்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வரும்பொழுது எப்படி இருந்தாங்க, எந்த விதமான அவருடைய பிரிஸ்கிரிப்ஷனே பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்றது தான். அது பிரகாரமா அவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக முன்னேற்றம் காண்பிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அவங்க ரெக்கார்ட்ல வச்சிருக்காங்க. அது ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அன்பர்கள் யாரோடாவது நீங்கள் தொடர்பு கொள்ள முடிந்தால் அந்த விவரங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன். டாக்டர் ஜி.கே. அதுல குறிப்பா அவரோட ரிசர்ச்ல ஏற்கனவே நானே படிச்சிருக்கிறது, ஏறத்தாழ ஒரு 100கணக்கானவர்கள் பர்டிகுலரா கேன்சர் பேஷண்ட் வேற எந்த மெடிசனுமே எடுக்காம ஒன்லி மெடிடேஷன், ஃபுட்டு, ஸ்லீப்பிங், இந்த 3 மட்டுமே பயன்படுத்தி
ஒரு சில மாதங்களிலே 100% கியூரபிள் ஆயிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இதுல வந்து ஒரு கேன்சருங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் போன பிறகு முடியாது அப்படின்னு அலோபதி சொல்றாங்க. ஸோ அது சீரியஸ், முடியாது. ஆனால் அந்த பேஷண்ட்டையும் எதுவுமே இல்லாம மெடிசன்ஸ் எந்த நெவர் அலோ எனி மெடிசன்ஸ், ஒன்லி மெடிடேஷன். நீங்க சொல்ற மாதிரி நோ டாக்டர் நோ மெடிசன், ஒன்லி மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி மெடிடேஷன் மூலமாக மட்டுமே கியூர் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் நாட் சிம்பிளி a வேர்ட், இஸ் நாட் ஜஸ்ட் பிலீவ்னஸ், அந்த கிடையாது. he is a proven, he was prove. அப்போ அது எப்படி இருக்குது, அந்த முறை எப்படி, அப்ப அதுக்கு எதனா ஸ்பெஷலா மெடிடேஷன் இருக்குதா? ஏன்னா 100% கியூரபிள் அப்படிங்கிறது அது எதிர்பார்க்க முடியாது. ஆனா அதை வச்சிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நாம செய்யற செயலுக்கு நாம எப்படி அதுக்கு வடிவமைப்பு கொடுக்கறோம் அப்படின்றதுதான். இப்போ நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏற்கனவே கூட சொன்னேன், 2009 தான் நான் பேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன். அதுக்கப்புறம் தான் தியான மார்க்கத்துல நுழையிறேன். நான் நுழைஞ்ச அதே நேரத்துல வட சென்னையில என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு போர்ட்ரஸ்லயோ இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எம்கேபி நகர்ல இருந்தாரு. அவரு டயபெட்டிக் பேஷண்ட். எனக்கு நெக் பெயின் பேக் பெயின் இருந்திருக்கு. நான் வந்து 60 வயசுல தியான மார்க்கத்துல நுழையிறமேன்றதுனால மினிமம் 60 மினிட்ஸ் உட்காரணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ½ அன் அவர் நான் உட்காடுறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன், ஒரு மிதவாதி மாதிரி. அவர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு. அவரும் அதே மாதிரி 60ல ரிட்டையர் ஆகிறாரு, தியான மார்க்கத்தில் வராரு. அவர் வந்து நான் 1 மணி நேரத்தில் உட்காந்தேன்னா டெய்லி தியானத்தில் இதே நிலையை தொடருவேன், அக்ரவேட் ஆகாமல். 2 மணி நேரம் தியானம் பண்ணேன்னா 6 மாசத்துல குணமாகும்னா, 3 மணி நேரம் தியானம் பண்ணா 3 மாசத்துல குணமாகும்னா, 4 மணி நேரம் தியானம் பண்றேன் ஒரே மாசத்துல குணமாகணும் அப்படின்ற ஒரு தீவிரவாத எண்ணத்தை தியான மார்க்கத்திற்குள் நுழைத்திருக்கின்றார். தீவிரவாதி என்கின்ற வார்த்தை தவறானதாக இருக்கலாம், வலிவானதாக இருக்கலாம். ஆனால் எந்த விஷயத்திற்காக நாம் அந்த தீவிரவாதத்தை கடைபிடிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் இதை பார்க்கும் பொழுது, அவர் 2009 இருந்து 2024 வரைக்கும் 15 வருஷம் நல்ல ஆரோக்கியமான நிலையில இருந்தாரு. அதுல இடர்பாடு ஒரு 1 or 2 இயர்ஸ் டோட்டலி, அதாவது இந்த பேச பார்க்கும் போதே பிரேத கலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டவுன்கிரேட் ஆயிடுச்சு. இதற்கு காரணங்கள் என்னன்னு எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் ஒரு சில பேர் கூடி ஆராய்ந்த பொழுது, அவருடைய வீட்டுல ஃபேமிலி பிரச்சனை, பிள்ளையால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள். நாம் நம்முடைய பிரச்சனைகள் அணுகலாம், தவிர்க்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். மற்றவர்கள் மூலமாக நமக்கு வருகின்ற சில இன்னல்களை அதை தவிர்க்கவும் முடியாது, வீட்டை விட்டுட்டு ஓடிடவும் முடியாது. அந்த காலத்துல வனவாசம் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. புத்தரே அப்படித்தானே போனாரு. அரசாங்க வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியையும் பிள்ளையையும் விட்டுட்டு போயிட்டார் இல்லையா? போனதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில எப்படி மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதுவும் 5-6 வருஷம் அவரும் அலைஞ்சிட்டு தான் இருந்தார், உண்மையை தேடி அலைஞ்சிட்டே இருந்தார். போதி மரத்தடியில உட்கார்ந்து பண்ணும் பொழுது அந்த விஸ்வசக்தி அவருக்கு அந்த அருளை தந்திருக்கின்றது. அதனால நீங்களும் நானும் போய் போதி மரத்தடியில உட்கார்ந்தா ஞானம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு அறியாமையினால கேட்கின்ற கேள்வியாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒவ்வொருவரும் அவரவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அந்த அளவிற்கு நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று கொள்ளலாம். இது நாம டாக்டர் ஜிகேவோ பெரிய ரிசர்ச் டீட்டெயில்ஸோ வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிகை கௌதமி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அது சாமானிய மனிதர்கள் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால் இந்த நிகழ்வை எடுக்கிறேன். அவங்க வந்து எந்த லெவல்னு தெரியாது, பட் ஷி வாஸ் அஃபெக்டட் பை கேன்சர். அவங்க
சில நண்பர்களுடைய ஒத்துழைப்பாலும் அரவணைப்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவுக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க தியானமெல்லாம் வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி. அப்படிப்பட்டு இருக்கிறவங்களே ஏறத்தாழ 90லிருந்து 100 விழுக்காடு முன்னேற்றத்தை காட்டியிருக்கின்றார்கள் என்றால், ஒழுங்கா மருந்து சாப்பிட்டு தியான மார்க்கத்திலையும் கொண்டு வந்தா எவ்வளவு விரைவில் இன்னும் செயல்படுத்த முடியும். இதை நம்மை மீறி சில விஷயங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும் அவற்றை இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துல இருக்கிறவன் குடும்பத்தை விட்டுட்டு ஓட முடியாது. ஒரு சன்னியாசியான நிலையை அந்த குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி விட்டு செல்லலாம். அது போன்ற விஷயங்களை தனிநபராக ஒருவர் முடிவெடுக்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த காலத்துல ஊர் எல்லையை தாண்டி போனாலே அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இப்போ காட்டுக்குள்ள போய் உக்காந்தா கூட நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா வீரப்பன் மாதிரி ஆளுங்க காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அங்க இருக்கிற மிருகங்கள் கூட மனிதர்களை பசி இல்லாமல் எந்த மிருகமும் மனிதர்களை கொல்லாதுன்றாங்க. சிங்கம் புலி முதல் கொண்டு. அது ஒரு சில கரடி மாதிரி மிருகங்களோ இல்ல வேற ஏதோ நாம் அதை சீண்டுனா அது நம்ம சீண்டுறதுக்கு சான்சஸ் இருக்கே ஒழிய, மனிதனால் இயல்பாக சிறப்பாக நடந்து கொள்ள முடிந்தால் நிச்சயமாக அவன் எந்த வெற்றியையுமே அடைய முடியும் என்பது நான் நம்புகின்றேன். அதே மாதிரி இப்ப நீங்க சில உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க என்கிட்ட. ஒரு அம்மா வந்து கண்ணுல வந்து கான்ட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்க எளிமையா பெரிய சூத்திரம்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்க, கண்ணுல தண்ணி வைங்க, கண்ணு ஒத்திக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுல கியூரா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேரு எளிமையான தியானம், வேற ஒண்ணுமே இல்லை, தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன அந்த சிம்பிளான தியான முறைகள்ல குணமடைந்தவர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். நான் அதை ரெக்கார்டா வச்சுக்கல. ஏற்கனவே இப்போ உங்களுக்கு அந்த சொன்னதுனால அதை நீங்க நினைவு கூறியதுனால அதை சொல்லலாம். அதே மாதிரி திருப்பதியில இருக்காங்க பிரசன்னான்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி பிரசன்னான்னு, டாக்டர் ஜிகேயுடைய லெப்டினன்ட்னு சொல்லலாம். அவங்க சென்னை ஜோனுக்கு, சென்னை இல்ல, ஐ மீன் சவுத் ஜோன் மொத்தத்துக்குமே அவங்க தான் இன்சார்ஜ் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை. அவங்களுடைய நிகழ்வை சொல்லலாம். மற்றபடி ஏதாவது நான் லிஸ்ட் போட்டுட்டு வேணா பேசலாமே ஒழிய, இப்ப நீங்க குறிப்பிட்டதுனால இதை சொல்றேன். இந்த கண் பார்வை முன்னேற்றம் வந்து ஆக்சிடென்டலா நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது எனக்கு இப்போ 75 முடிந்திருக்கிறதுன்னு சொன்னா, அந்த அம்மாக்கு இப்போ வந்து 87ஆவது இருக்கும். அந்த 5-6 வருஷமா அவங்க நம்ம தியானத்துக்கு வர்றதில்ல. ஏன்னா அந்த தள்ளாத வயசுல அவங்க கையில குச்சியை வச்சுட்டு யாராவது துணையாவது இருந்தாதான் அந்த 3வது தெருவுல இருந்து நம்ம வீட்டுக்கு வர முடியும். வந்து அந்த 2 மாடி ஏறி மொட்டை மாடியில தியானத்துக்கு ரெகுலரா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் 1 மணி நேரம் எல்லாம் உட்கார முடியாது. 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ 50 நிமிஷமோ உட்காருவாங்க. டெய்லி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது ஆக்சிடென்டலா நான் ஒரு நாளைக்கு அவங்கள பார்த்தேன். இங்க தியானம் பண்ணும்பொழுது பாடி எல்லாம் ஹீட் ஆகும். அதுக்காக தியானத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணீர் அருந்துவது நலம்னு நாங்க ஜென்ரலா சொல்லிட்டு இருப்போம். அந்த அம்மா அந்த ஒரு 2 டிராப்ஸ் கையில ஊத்தி இந்த கண்ணையும் அந்த கண்ணையும் தொடச்சிட்டே இருந்தாங்க. நான் அது ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்றாங்க இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. புரியல. ஒரு நாள் கேட்டேன், பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு. நீங்க தானே சொன்னீங்க இந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே சக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு, நீங்க வச்சிருக்கிற தண்ணிலையும் அந்த பிரபஞ்ச சக்தி விஸ்வ சக்தி வர்றதுனால எனக்கு கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கு. 2 தடவை இதுக்கு சங்கர் நேத்ராலயால அதை ரிமூவலுக்கான ஆபரேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற நிலையில இது
எந்த அளவுக்கு அது முன்னேற்றம் கொடுக்குமோ கொடுக்கட்டும் அப்படின்னு பூசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இது இது ஆக்சிடென்டலா நடந்தது. இது அனுபவபூர்வமா இது நடத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நான் அதை ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு எதுவும் செஞ்சது கிடையாது. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தியானத்தை டெய்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க தண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த கேப்ல கொஞ்சமா 4 சொட்டு தண்ணி வச்சுட்டு இந்த கண்ணில் 1 or 2 டிராப்ஸ், இந்த கண்ணில் ஒரு 1 or 2 டிராப்ஸ் போட்டுட்டே வந்தேன். அது எவ்ரி 3 years டெஸ்டிங் போவேன். அது தேவை இருக்கோ இல்லையோ 3 yearsக்கு ஒரு வாட்டி பண்ணணும்னு சொல்லுவாங்க, போவேன். அந்த மாதிரி போகும்போது 0.25 ஏறத்தாழ அதிகமாயிட்டே தான் வந்துட்டு இருந்தது. அதனால அதுலயும் எனக்கு ஒரு நம்பிக்கை வரலன்றது ஒண்ணு, இன்னும் அத பவர் ஏறிட்டு தானே வருது அப்படின்ற எண்ணம் இருந்தது வாஸ்தவம். ஒரு விஷயத்த நான் அந்த நேரத்துல நான் யோசிக்கல. இந்த தண்ணி நான் டிராப்ஸ் ஊட்டாம இருந்தேன்னா, அதாவது 2.5ல இருக்கிறது 3 நோ, 3.5 நோ, 4 நோ, 5, 6 வரைக்கும் இப்படி ஏறிட்டு போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏறாம 0.25 தான் ஏறிட்டு இருந்தது. ஒரு கண்ணுல 0.25, இன்னொரு கண்ணுல மேக்சிமம் 0.5 ஏறிட்டு இருக்கு. 2009ல இருந்து நான் இதெல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணும்போதும் எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 1 or 2 months பேக் போயிருக்கும் போது 0.5 ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ நான் அந்த டெஸ்ட் பண்ண டாக்டர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு. அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆகும் சார், நம்ம கண்களை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாரு. அதாவது ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் குறைச்சலா கிடைக்கக்கூடிய நேரத்துல நாம அந்த செய்யற இந்த தியானமும் அந்த விஸ்வசக்தி ரிஷி உள்வாங்கி அந்த தண்ணீரையும் நாம பயன்படுத்தினது வெகு உதவியாக இருந்திருக்கும். இப்ப அந்த சேதுபாய் பாட்டின்னு தான் நான் அந்த அவங்களுடைய கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பூசிட்டு இருக்கும்போது சங்கர் நேத்ராலயால அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஆபரேஷனுக்கு. நாளைக்கு ஆபரேஷன் சொன்னா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு டெத் நடந்திருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் அட்டன் பண்ண முடியல. இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்னால வர முடியல அப்படின்னு மறுபடியும் கேட்கும்பொழுது, இதுக்கு அடுத்தது இன்னொரு 6 மாசம் கழிச்சு தான் டேட் கொடுக்க முடியும், உடனே கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த 6 மாசம் கழிச்சு கரெக்டா நாளைக்கு ஆபரேஷன் பொழுது முத நாள் அதே மாதிரி இன்னொரு டெத் நடக்குது. அதனால அந்த 2வது 6 மாசமும் முடிஞ்சு போச்சு. அப்ப மறுபடியும் இன்னொரு அடுத்த மாசம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இது இந்த 1 வருஷ காலத்துல இல்ல 1.5 வருஷ காலத்துல இவங்க அந்த யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிற தண்ணி இட் ஹாஸ் ஹெல்ப்டு ஹர் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அந்த 3வது டைம் சங்கர் நேத்ராலயா போகும்போது, பாட்டி இப்ப அந்த கண்ணு கொஞ்சம் அதாவது முன்ன முத்தி இருந்தது 1 வருஷம் முன்னாடி, இப்ப அந்த அளவுக்கு இது இல்ல, இது சௌகரியப்படாது, இது கொஞ்ச நாள் நீங்க இப்படியே தொடர்ந்து பண்ணுங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தியானம் தான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தண்ணி பூச சொன்னாங்க, அந்த மாதிரி பூசினேன். ஆனா அவங்களுக்கு அந்த தலையை தூக்கி அந்த டிராப்ஸ் போடுற அளவுக்கு அவங்களுக்கு முடியாத நிலை. அதனால கண்ண விரலால தடவை பூசிட்டு இருந்தாங்க. இது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பரீட்சார்த்தமா நானும் பண்ணலாம், நமக்கு எந்த விதமான டிஃபெக்டும் கிடையாது, பட் நார்மல் அந்த ஏஜிங் ப்ராசஸினுடைய விளைவு 2.5 2.75 அந்த மாதிரி என்னுடைய ஸ்பெக்ஸை நான் யூஸ் பண்றேன். இப்போ அதுல 0.5 ரிவர்ஸ் ஆயிருக்குன்றது ஒரு என்னாலே நம்ப முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா எனக்கு இந்த ஐ டிசீஸ் என்னுடைய தீவிரத்தை பத்தி தெரியாது. பொதுவா எந்த டிசீஸை பத்தியும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டேன். இப்போ ஆசை தம்பியோ இளங்கோடு சாரோ அவங்க அதை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க அந்த லைன்ல இருக்கிறாங்க, அவங்க அதை விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா என்னுடைய நிலைமை அது மாதிரி இல்லை. எந்த விதமான விஷயங்களையுமே இப்ப யாராவது ஒருத்தர்
வரிசையா ஒரு 2-3 நாள் ஏதாவது விஷயத்த சொல்லிட்டு வராரு. இங்க போனேன், இங்க ஒரு ஆக்சிடென்ட்ட பார்த்தேன், அங்க போனேன், இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னே வரிசையா சொல்லிட்டு வந்தாருன்னா 2 நாள் பார்ப்பேன், 3 நாள் பார்ப்பேன். நான் 3வது நாள் இல்ல 4வது நாள், ஐயா இப்ப நீங்க இந்த சொன்னீங்களே, இந்த விஷயத்தினால எனக்கோ இல்ல உங்களுக்கோ ஏதாவது பயன் இருக்கா? நான் ஒரு டாக்டர் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு எந்த விதத்திலையும் என்னால உதவ முடியாது. இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழிவகைகள் சொல்லவும் முடியாது. இது எனக்கு எதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா, ஏதோ தோணிச்சு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. நான் அப்ப அவங்க கிட்ட சொல்லுவேன், தயவு செய்து நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை நிகழ்வுகள் இருந்தா மட்டும் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ இந்த விஷயத்தை நீங்க சொல்றதுனால அந்த நடந்த அந்த கெட்ட நிகழ்வு எப்பவோ நடந்து போயிருந்தா கூட இன்னும் உங்களுடைய மனசுல நிழலாடிண்டே இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகளை மனதுல கூட தங்க விடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இதெல்லாம் பரீட்சார்த்தமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அவரு சொல்லி 3 நாள் சொன்னார்னா 4வது நாள் ஒண்ணு எனக்கு இல்லைன்னா அவருக்கு உடல்ல பாதிப்பு ஏற்படும். நம்முடைய மனசு அந்த நிகழ்வுகளை சுத்தி நிழலாடிட்டே இருக்கும். நாம அதை சுத்தி சுத்தி பார்க்கும்பொழுது அந்த விஸ்வசக்தி என்ன நினைக்கும்னா, இவன் நல்லவன் தானே, இவன் எதுக்கோ இதே பத்தி நினைச்சிட்டு இருக்கான், அவன் நினைக்கிறதுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ததாஸ்து சொல்லிட்டே இருக்குமா. அதனால நாம அந்த எண்ணங்கள்ல இருந்து கூட வெளிவரணும். அதே மாதிரி எண்ணங்கள்ல இருந்து வர்றது மட்டும் இல்லாம, அந்த எங்களுடைய குருஜி சுபாஷ் பத்ரிஜி சொல்லுவாரு, வாக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வாக்கு என்பது இந்த தொண்டைக்குழியிலிருந்து வர்றதுனால அதை வந்து ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னே யூஸ் பண்றாரு. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் தி பாடி தானே, அவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணல, க்ஷேத்திரம்ன்றார். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு கெட்ட நிகழ்ச்சி பத்தி நான் மட்டும் நினைச்சிட்டே இருக்கேன்னு வச்சுங்க, என்னுடைய உடல் மறுக்க மட்டும்தான் பாதிக்கப்படும். இப்ப நான் அதை 4 பேர்கிட்ட போய் ஷேர் பண்றேன்னும் பொழுது அந்த 4 பேரையும் கூட மறைமுகமா அது தாக்கிட்டே இருக்கும். அதாவது பாசிவ் கில்லிங்னு சொல்லுவாங்க. ஸ்மோக் பண்றவங்க வந்து ஆக்டிவ் கில்லர்ஸ்னா, பக்கத்துல இருந்து அந்த புகையை சுவாசிக்கிறவங்கள வந்து பாசிவ் கில்லிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது நம்மை தாக்கும். அதனாலதான் எந்த விதமான ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் நாம அதை விலகி வரணும். அது கிட்ட நெருங்க கூடாது, அதை பத்தி நினைச்சு பார்க்க கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். குறுக்கிடுறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய முறை சொல்லிருக்கீங்க, பாசிட்டிவ் தாட். எப்பயுமே நம்ம வந்து நேர்மறையான எண்ணங்களையே சிந்திக்கணும், நேர்மறையாக மட்டுமே பேச வேணும், ஆல்வேஸ் பி எ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றீங்க. அது நம்மளை மேலும் உற்சாகப்படுத்தும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கான நேர்வழியை காட்டி செல்வதற்கான பாசிபிலிட்டிஸ் பாசிட்டிவ் தாட்லன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. பாசிட்டிவ் தாட் ஏன் முதல்ல நம்ம எல்லாமே நினைவு தானே, கனவுகள் தானே, ஏன் பாசிட்டிவா நினைக்கணும், அதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. உங்க கேள்வி கடைசி பார்ட் புரியல. அது பாசிட்டிவ் தாட் ஏன் பாசிட்டிவா நினைக்கணும், அதனால எப்படி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறது ஏற்கனவே நீங்க எனக்கு பகிர்ந்துருக்கீங்க, அதை திரும்ப பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். உங்ககிட்ட பகிர்ந்தது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் நான் சொன்னது கூட அதுதான். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றத பத்தியே நாம இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது வரும் பொழுது நம்மை, அதாவது ஒரு காய்கறி எப்படி அழுகுது, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது ஒரு பராமரிப்பு கொடுக்கப்படுது, அதுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை கொடுக்கப்படுது அதை மெயின்டைன் பண்றதுக்கு. அதையே நாம வெளியில வச்சிருந்தா அதோட நிலை எப்படி இருக்கும், மொட்டை மாடியில எடுத்துட்டு போய் வெயில்ல வச்சா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றது நாம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காய்கறி மாதிரி. நார்மல் தாட்ஸ்ன்றது நார்மலா கிச்சன்ல வச்சிருக்கிற மாதிரி. நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது மொட்டை மாடியில போய் காய்கறியை வைக்கிற, எந்த அளவுக்கு சீக்கிரமா அழுகுமோ அந்த அளவுக்கு அழுகக்கூடியது. அந்த ஒரு காரணத்திற்காக இதை பத்தி செய்யக்கூடாதுன்னு. இந்த சில பஸ்ல எல்லாம் போகும்போது பஸ் ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா டிரைவர்ஸ் கமெண்ட் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கையில. யார் யார் சாவுகிறக்கு ஏனாவது இருக்கானா பாரியா, வண்டியில இறக்கி விடியா அவனை அப்படின்லாம் பேசுவாங்க. அவன் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்திருக்கான், அது வண்டியை எப்படி பாதிக்குது. அதாவது
மக்களுடைய மனசுல அவன் அந்த டெத்துக்கு போயிருக்கான்னு சொன்னா அதை போனோமா, அவங்களுக்கு தைரியம் சொன்னோமா, ஆதரவு கொடுத்தோமா, அதோட வந்துடணும், அதோட அந்த நிகழ்வை மறந்துடணும். அவங்க எப்படி செத்தாங்க, ஏது செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்த அந்த வண்டியில வர்றவங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துட்டு இருந்துட்டு இதெல்லாம் drifting the values of each person and each situation. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எண்ணங்களே வராம நாம நடத்திட்டு போகணும். ஓகே, இப்போ நீங்க தியான முறைகளில் இன்ட்யூஷன், உள்ளுணர்வு என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பா உண்டா? அது எப்படி, அது இப்ப உள்ளுணர்வு எப்படி, நம்ம இன்ட்யூஷன்ஸ் எப்படி வந்து ஃபீல் பண்றது? ஒருவேளை நம்ம நினைக்கக்கூடியதே தியானத்துல அப்படி வருதா, இல்ல நடக்க போறத இன்ட்யூஷனா நமக்கு கொடுக்குதா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? உள்ளுணர்வு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நாம இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அடுத்தவங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதை வந்து நமக்கு இப்படி இருக்கா, இது இப்படி இறைவனால் எனக்கு உணர்த்தப்படுகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போங்க. அதாவது நாம யாரையாவது சந்திக்கிறதுக்கு கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பி போவோம், அவங்க எதிரில் வருவாங்க, உன்னை பார்க்கறதுக்கு தான் ஏன் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆக்சிடென்டல் தாட்ஸ்ன்னு நாம நினைப்போம். ஆனா ஒவ்வொரு மனசும் ஏற்கனவே அங்க சந்திச்சுக்குது. இந்த மாயாபஜார்னு ஒரு பழைய படம், 50s 60ஸ்ல வந்த படம். அதுல ஜெமினி கணேசன் அபிமன்யுன்னு நினைக்கிறேன், அபிமன்யுவோ அர்ஜுனனோ, அவனுடைய கவுண்டர் பார்ட் சாவித்திரி நடிப்பாங்க. இவங்க அவங்கள நினைச்சிட்டே இருக்கும்பொழுது லேப்டாப் மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருப்பார் ஜெமினி கணேசன், அதை திறப்பாரு, அந்த அம்மா காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மா ஒரு அழகு பெட்டி, பெண்கள் வச்சிருக்கக்கூடிய மேக்கப் பாக்ஸ் மாதிரி, அவங்க அந்த பாக்ஸை திறப்பாங்க, ஜெமினி கணேசன் முகம் அதுல தெரியும். இவங்களுடைய எண்ண அலைகள் அவங்கள நினைச்சிட்டு இருக்குன்றத ஒரு சினிமாட்டிக்கா காமிச்சிருக்காங்க. தாதா மிராசியோ யாரோ அந்த போட்டோகிராஃபர் காமிச்சிருக்கிறாரு. இது பழைய காலத்து படம், நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்த படத்து பேரெல்லாம் நான் மறந்துட்டேன், காதலன்னு நினைக்கிறேன். அதேதான். பிரபுதேவா அண்ட் நக்மா நடிச்ச படம். அவங்க 2 பேரும் காதலர்கள். ஆக்சுவலா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற அளவுக்கு எதிரிகளா இருந்து பல விஷயங்களால அவங்க ஈர்க்கப்பட்டு காதலர்கள் ஆறாங்க. இவங்க அதை வந்து அந்த டைரக்டர் தெரிஞ்சு இந்த காட்சியை புகுத்தினாரா, இல்ல ஆக்சிடென்டலா அவர் கற்பனையில எடுத்துட்டு போனாரா தெரியாது. பிரபுதேவா அவனுடைய கட் அவுட் ஏதோ ஒண்ணு இருக்கும், அது அப்படியே தரையிலேருந்து அப்படியே பறந்து ஆகாய மார்க்கத்துல போகும், மலைகளை தாண்டும், சமவெளிகளை தாண்டும், நதிகளை தாண்டும், கடல்களை தாண்டும், வயல்வெளிகள், மரங்கள், செடிகள் இருக்கின்ற நந்தவனங்களை தாண்டும், அதுக்கப்புறம் பனிமலையில போய் அந்த கட் அவுட் இறங்கும். அதே மாதிரி அந்த அம்மா நக்மாவுடைய கட் அவுட்டும் அதே மாதிரி எல்லா இடத்தையும் தாண்டி அந்த பனிக்கட்டி மலையில போய் இறங்குது. 2 பேரும் உயிரோட வருவாங்க, ஒரு டுவேட் நடக்கும். டுவேட் முடிஞ்ச உடனே மறுபடியும் 2 பேரும் கட் அவுட்டா அவங்களுடைய இடத்துக்கு வந்து அமைஞ்சிருவாங்க. இது அவங்களுடைய மனதுல அந்த நண்பருடைய எண்ணங்களை பத்தி இவங்க நினைச்சுக்கிறாங்க, நாம் அவங்களோட இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ற நினைப்பு 2 பேருக்குமே சைமல்டேனியஸாக வந்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றாங்க. இதை வந்து நாம பரீட்சார்த்தமா பார்க்க முடியாது, இது உணர்வு பூர்வமா நாம செய்யலாம். அதாவது அந்த நேர்ல சந்திச்சா எந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு டெலிபதி பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம், அது புரிஞ்சிச்சுன்னா அதை நாம நம்பிட்டோம்னு சொன்னா இது அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு வச்சுக்கலாம். இதுக்கு டெலிபதின்னு வைக்கணுமா இல்ல வேற ஏதாவது பேர் வைக்கணுமா தெரியாது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மி பிரசன்னா, அவங்க ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அவங்க இந்த டெலிபதி சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க டீச்சர்ஸ் 2 பேர்ட்ட, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்பொழுது என்னை பத்தி ஏதாவது நினைச்சுக்கோ,
நானும் உன்னை பத்தி அதே மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னு நீ சொல்றியா பார்க்கணும், நீ என்ன நினைச்சேன்னு நான் சொல்றேன்னா பார்க்கணும்னு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க அவங்கள பத்தி நினைக்கிறாங்க. இவன் இன்னைக்கு ரோஸ் கலர் saree கட்டிட்டு வருவா அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா கரெக்டா saree பத்தியே நினைச்சிருக்காங்க. இவன் இந்த மாதிரி ப்ளூ கலர் saree கட்டிட்டு வருவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல போய் சந்திக்கும் பொழுது கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க நினைச்சபடி அவங்க அந்த கலரும், அவங்க நினைச்சபடி இவங்க இந்த கலர்லயும் வந்திருக்கு. எப்படிப்பா மேட்ச் ஆச்சு அப்படின்றதுதான் அவங்களுடைய கான்வர்சேஷனா தொடங்கி இருக்கு. ஏதாவது பத்தி நினைச்சிட்டு வான்னு சொன்னேன். நீயும் saree பத்தியும் நினைச்சிருக்க, நானும் saree பத்தியும் நினைச்சிருக்கேன். ஏன்னா பெண்களுக்கு ஒண்ணு saree இல்லைன்னா நகைகள், இதை தவிர வேற என்ன நினைக்க முடியும். இதை டெஸ்ட் பண்றதுக்கு மறுபடியும் 2வது நாள் ஏதோ ஒரு புக்கு இவகிட்ட கேட்கணும் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கிறாங்க. அந்த அம்மா அதே மாதிரி கேட்டுட்டு வராங்க. மறுநாள் போயிட்டு இவங்க அந்த புக்கு எனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், நேற்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா அப்படின்றாங்க. நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும், இந்த கொண்டிருக்கேன் இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த புக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அத நம்பாம நாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டேக் இட் ஈஸி நேச்சர். 2வது, எங்க குருஜி சொல்லியிருக்கிறார், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் இது இறைவனால் திணிக்கப்பட்டது இல்ல நமக்காக விதிக்கப்பட்டதுன்னு சந்தோஷமா எடுத்துக்குங்க, எல்லாமே சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அது எப்படி எல்லாத்தையும் இது பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு. பட் பை பிராக்டிஸ் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்றது ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நேர்கள் வந்து கேள்வி கேட்கலாம். லட்சுமி மேடம், திவ்யா, தியானம் பற்றி உங்களுடைய கேள்விகள் சில, அது நீங்க நினைக்கிறதை எப்படி அடையணும் அப்படிங்கிறது. திவ்யா மேடம், கலா, கருணாநிதி சார், தியானம் பற்றி உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா சார்ட்ட நீங்க கேட்கலாம். சார். சரிங்க. ராஜ் மேடம், ஜிஆர், ராதா மேடம், நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, ராதா மேடம், வெங்கட், இப்போ ஒரு விஷயம் தேவைன்னா அது மெடிடேஷன்ல வந்து கிடைக்குமா சார்? அதை அட்டைன் பண்ண முடியுமா சார்? லட்சுமி மேடம், நீங்க கேட்கலாமா? உங்க பேர் என்னம்மா சொன்னீங்க? வணக்கம் சார், என் பேர் திவ்யா சார். திவ்யா சார். திவ்யா. திவ்யா மேடம், நீங்க என்ன ஏஜ், என்ன பண்றீங்க? உங்க வயசு என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? திவ்யா மேடம் லைன்ல இருக்காங்களா? லைன்ல இருக்காங்க. நான் கேட்கிற கேள்வி அவங்களுக்கு கேட்கலையா? திவ்யா மேடம் சார், லைன் கிளியரா இல்ல சார். சாரி சார், இப்பதான் கிளியரா கேக்குது. ரைட். உங்களுடைய வயது என்ன, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சார் கேக்குறாங்க. சார், என்னோட ஏஜ் வந்து 38 சார். நான் வந்து ஹெச்ஆரா இருக்கேன் சார். என்ன இருக்கீங்க? ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ், ஒரு கம்பெனில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர். இதெல்லாம் ரேர் பொசிஷன், அதெல்லாம் ஹெச்ஆர் பொசிஷன்லாம். ஏன்னா மனித வளக்கலை மன்றம் சேஷாதிரி சுவாமிகள் நடத்திட்டு இருக்கிற இதுவே அதுக்குதான் முக்கியத்துவமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? கடையில போய் மாம்பழம் வாங்கி சாப்பிடுவீங்க. அதே ஒரு வயல்வெளி சொந்தமா வச்சிருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம ஒரு மரம் நடத்திடுவோம், அது நிறைய காய் வரும், நாமளும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு மாம்பழம் வேணும்னு சொன்னா நாம மாங்கொட்டைய விதைக்கணும். நமக்கு அரிசி வேணும்னு சொன்னா நெல் விதைக்கணும். ஆப்பிள் வேணும்னு சொன்னா ஆப்பிள் விதைக்கணும். அது ஒரு மரமாகி நமக்கு பலன் கொடுக்கும். இப்போ தென்னை மரத்தை வச்சா
தென்னையை வச்சா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு ஏதோ ஒரு பாட்டு வரும். இதெல்லாம் எதை வச்சு வச்சிருக்கிறாங்க? எதுக்காக தென்னை மரத்தை வச்சிருக்காங்க? நாம வரும் சந்ததியினர்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு என்ன வேணும்னு நாம விரும்புறோமோ அந்த பொருளை நாம நம்ம கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம கையில இருக்குதோ இல்லையோ, நமக்கு பணம் வேணும், நம்ம கையிலேயே காசு இல்லை, நாம யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. அந்த யதார்த்தத்தை, அந்த ரீசனிங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுக்கணும்ன்ற மனசு ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கறதுக்கான பொருள் நம்ம பாக்கெட்ல வந்து சேரும். அது வரும்பொழுது நமக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சுட்டு ஓரளவுக்கு உலகத்திற்காக கொடுக்கணும். இப்போ நாம பிறந்து வளர்ந்ததுல இருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்களுடைய உதவியோடு தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா? நாம போட்டிருக்கிற சட்டை இது தைச்சு கொடுத்தது யாரு? இந்த துணி, அந்த காட்டன் அதை பயிர் செய்தவர்கள் யாரு? அத யான் அப்படின்னு நூலா உருமாற்றவங்க யாரு? அதை துணியா பண்ணவங்க யாரு? அதை டெய்லரிங் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணது யாரு? அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்றது யாரு? இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னால இவ்வளவு பேருடைய தொடர்புகளோடு நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் இந்த உலகுக்கு என்ன செய்ய முடியும்? ஐ திங்க் ஜான் எஃப் கென்னடின்னு அந்த யூஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன, இந்த உலகம் என்ன செய்தது, எம்ஜிஆர் பாட்டுல கூட ஏதோ ஒண்ணுல இருக்கும், நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. இதான் பாட்டு நினைக்கிறேன். இந்த ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட். இந்த 2 லைன்ல நாம எத்தனை பேரு அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கி இருக்கிறோம் சொல்லுங்க. அதை வந்து மியூசிக்காவே பார்த்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா உடனே அதே ரித்தத்தோட பாடினாரு ஆசை தம்பி. அதாவது அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு. அந்த அந்த பாட்டு நடக்கிற சீன்ல அவர் நோஞ்சிட்டார். எம்ஜிஆர் அந்த டைம்ல எப்படி பாடிட்டு இருந்தாரோ அதை அவருடைய மனசுல வடிவமைச்சிருக்கிறார். இதுதான் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. நடந்த விஷயங்களை பார்க்கறதும் விஷுவலைசேஷன், நடக்காத விஷயங்களை கற்பனையா பண்ணி பார்க்கறதும் விஷுவலைசேஷன். அந்த மாதிரி நமக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னா அதை நாம இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நாம வந்து இன்னைக்கு நமக்கு இப்ப அந்த ஹெச்ஆர்ல ஏதோ ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு இந்த மாசம் எவ்வளவு சம்பளம் வந்தது, அதுக்கான பட்ஜெட் என்னென்ன பண்ண போறோம், அது பண்ணதுக்கு அப்புறம் எப்பவுமே இப்போ இந்த பூமியினால இந்த நாட்டுனால நமக்கு இவ்வளவு பலன்கள் கிடைச்சிருக்கு, நாம பிரதி உபகாரமா இந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம். நம்ம வீட்டுல வாங்குற உடன் பார்ட்ஸ் எல்லாம் மரம் செடி கொடிகளை எல்லாம் உடைச்சி இடைச்சி எல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இயற்கையை அழிச்சிட்டு நாம இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக ஏதாவது ஒரு மரம் நடு விழா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில நாம கலந்துக்கணுமா? முடிஞ்சா பண உதவி செய்தோமா? இல்ல 4 கண்ணை எடுத்துட்டு போய் நட்டு அந்த வட்டாரத்துல ஓரளவுக்கு மறுமலர்ச்சிக்கு இல்ல அந்த கிரீனரி பெருகிறதுக்கு நாம ஏதாவது செஞ்சோமா? அந்த மாதிரி யோசிக்கணும். இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல நாம யோசிச்சாலே போறோம். நாம வர்ச்சுவலா அதை செலவு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கு, இந்த இந்த நிகழ்வுகள் நடந்ததுன்னா நான் இதை செய்வேன் அப்படின்ற நிகழ்வுகள் நினைச்சா போறோம். இந்த பிரமிட் அமைக்கும் பொழுது சென்னை ஜெகதீஷன் சொல்லுவாங்க, பிரமிட் ஜெகதீஷன் சொல்லுவாங்க. அவர் சொன்னாரு, சார் இப்பதானே தியான மார்க்கத்துக்குள்ள வந்திருக்கீங்க, டெஸ்ட் பண்ணுங்க, இந்த பிரமிட்னால பயன் என்ன வருதுன்னெல்லாம் பார்க்காம நீங்க பாட்டுக்கு இறங்கிடுவீங்களா அப்படின்னு சும்மா என்ன ஆழம் பார்க்கறதுக்காக கேட்டிருக்காரு. அந்த மாதிரி கேட்ட உடனே இவரு சீனியர் மாஸ்டர்னு சொல்றாங்க, என்ன இது மாதிரி எதிர்மறையா கேட்கிறாரு, நமக்கு வந்து தடை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை பத்தி நான் கவலைப்படல. நான் சொல்ற பதில் மட்டும் சொன்னேன். ஐயா, எனக்கு இதை பத்தி சொன்னாங்க ஒருத்தர், அவங்க சொன்னவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க தியான ரத்னான்ற பட்டமே வாங்கியிருக்காங்க இந்த குழுல.
அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரமிட் அமைச்சா அது ஏதோ 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்கோ அப்படியே அந்த வட்டாரத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ ஒரு ரூம் கட்டுற போறேன். அதாவது வடிவமைப்புன்னு பார்த்தா 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ரூம். அத ரூம்னு பாத்தீங்கன்னா ரூம். இது நான் தியானம் அப்படின்ற முறையில அதை பிரமிடா பாக்குறேன். விஸ்வசக்தி வர்றதையும் அதை உள்வாங்கி வச்சுக்கிறதையும் அங்க போகும்பொழுது எனக்கு அதிக சக்தி கிடைக்குது. இது வரைக்கும் தான் என்னுடைய தாட்ஸ் நான் எடுத்துட்டு போறேன். இப்போ எனக்கு சொன்ன அந்த தியான ரத்னா இது அந்த சுற்று வட்டாரத்துல 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும் மறுமலர்ச்சி கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா, அதனால எனக்கு நஷ்டம் ஒண்ணும் கிடையாது. நானும் முன்னேற போறேன், இந்த சுத்து வட்டாரமும் முன்னேற போகுது. ஆனா அந்த தாட் கூட நமக்கு மைண்ட்ஸ்ல தோணாம, சரி நமக்கு மட்டும் இல்லாம இந்த வட்டாரமுமே பெருகுது இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் வச்சிட்டு இருக்கேன். அதனால இது டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் பண்ணணும்ன்ற எனக்கு தோணல. ஒண்ணு, ஒன்றே செய்யணும் நன்றே செய்க, அதையும் இன்றே செய்க அப்படின்ற பழமொழி இருக்கு நம்ம இதுல. நான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இன்றே செய்க கூட, இன்றுன்னா 24 மணி நேரம், அந்த 24வது மணி நேரம் வரும்பொழுது நம்முடைய மனசு என்ன சொல்லுதோ, அதை இன்னைக்கு பண்றதை நாளைக்கு பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுச்சுன்னா, வேணாம் வேணாம் அதையும் இப்பொழுதே செய்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா அலோஞ்ச் மாதிரி ஒண்ணு ஒட்டி வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க முதல்ல உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. ஓகே. திவ்யா மேடம், புரிஞ்சா நான் சொல்றது? மேற்கொண்டு ஏதாவது விளக்கம் வேணுமா? இல்ல சார், புரிஞ்சது சார். தேங்க்யூ சார். இப்போ வெளிப்படையாக கேட்கலாமா? என்ன வேணும்னு எதிர்பார்த்தீங்க? அவர் பாசி தம்பி சொல்லுவாரு, சார் எங்க சார் ஒரு 100 பேரை கூப்பிட்டீங்கன்னா 90 பேர் பணம் வேணும் தான் சார் கேட்பாங்க, அது இருந்தாதான் சார் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அது யதார்த்தமான உண்மை. 100 பேர் இல்ல, 100க்கு 110 பேர் கூட பணம் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி 3 பேருமே தெய்வங்கள். லக்ஷ்மி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அம்மா எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா நாம பார்வதி மூலமா அந்த தியானம் மூலமா அந்த சக்தி வாங்குறோம். சக்தி வாங்கினதுக்கு அப்புறம் சரஸ்வதின்ற ஞானத்தை பெறுறோம். அந்த ஞானத்தை நாம 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். திவ்யா மேடம், நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம், இப்ப தியான மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த தியானத்தை டெய்லி மினிமம் ஒருத்தருக்காவது புது ஆளுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேக்சிமம் ஜென்ரலா வச்சுக்கோங்க, நான் எவ்வளவு பேருக்கு, ஏன்னா இதுல நல்லது இருக்குன்னு தெரியுது, இந்த நல்லது 4 பேருக்கு கிடைக்கட்டும். இப்போ டாக்டர் இளங்கோவும் டாக்டர் ஆசைத்தம்பியும் எதை எதிர்பார்த்துட்டு இந்த முயற்சி எல்லாம் செய்யறாங்க? இப்போ நான் என்கிட்ட வர்றவங்களுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேருக்கோ நான் தியானம் சொல்லி கொடுக்குறேன், அதுல நான் நிறைவடைகிறேன். அவங்க ஒரு ஜூம் சிஸ்டத்தை வச்சுட்டு உலகளாவிய லெவல்ல அங்க வர்ற பார்ட்டிசிபேட் பண்றவங்க இந்த காலை நேரத்துல அந்த 10 பேரோ 15 பேரோ இருந்தா கூட உலகளாவிய நேரத்துல டக்குன்னு பட்டனை தட்டின நேரத்துல they reach the places. இதுல தியானம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க 100 பேர் இல்ல 1000 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இப்ப நீங்க அந்த குழுவுல எவ்வளவு நாளா இருக்கிறீங்களோ தெரியல, முடிஞ்ச வரைக்கும் அந்த சிலந்தி வலை, அதுக்குதான் வெப்சைட்னு அதுக்கு சொல்லுவாங்க, அந்த www, அத அப்படியே வளர்ந்துட்டே வரும். அது எந்த கார்னர்ல உட்கார்ந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லா கார்னருக்குமே அந்த அதிர் வலைகள் போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய விஸ்தீரணத்தை விரிவுபடுத்திட்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் முதல்ல நீங்க தனியா சொல்ல பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பெண்கள் அப்படின்ற முறையில ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஆனா வீட்டுல குடும்ப தலைவனா இருந்தா கூட சரி, அவன் சொல்றதை எவனும் கேட்க மாட்டான். அவன் அந்த குடும்ப தலைவியே கூட கேட்க மாட்டான். அதெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராதுங்க, நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் திணிப்பாங்க. ஆக குடும்ப தலைவி எது நினைச்சாலும் தலைவன்
வீம்புக்காக மாட்டங்கிட்டேன்னு சொன்னா கூட ஒருங்கிணைந்து வந்துதான் ஆகணும். குழந்தைங்க நல்ல பிள்ளைகளாவே நாம வளர்த்துட்டோம்னா அவங்க சொல்ல பச்சு கேட்டுக்கிறாங்க. அவங்கதான் மெயினா இந்த காலத்துல புரிய வைக்கணும். அந்த காலத்துல கட்டுறது கைமண் அளவுன்னாங்க. ஆக்சுவலா வர்ச்சுவலா நாம என்ன மண்ணை பிடிக்கிறோமோ அவ்வளவுதான். உலகம் இவ்வளவு பெருசா இருக்கு. இன்னைக்கு கைமண் அளவுன்றது இந்த போன் தான். அதுல கூகுள் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சுட்டு எதை பத்தி வேணா இதன் மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எங்கெங்க இந்த பொருள் கிடைக்கும், எல்லாமே அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடுது. அதனாலதான் எங்க காலத்துல அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டோம். இப்போ பிள்ளைங்க சொன்ன பேச்சு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். மத்தள மாதிரி எங்களுக்கு ரெண்டு பக்கம் அடி, தவில் மாதிரி ஒரு பக்கம் அடி இல்ல, ரெண்டு பக்கம் அடி. சந்தோஷமா ஏத்துட்டு இருக்கிறோம் இந்த நிலையை கூட. ஓகே ஓகே. வேற யாராவது கேள்விகள்? லட்சுமி மேடம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி? ஏதாவது தியானம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா அது ஒரு தடைகள் வந்துடுது. இப்ப உட்காரோம், தனிமையில இருக்கிறோம், உட்காரோம் அப்படின்னா கூட அப்பதான் யாராவது தேவையில்லாம ஹாலிங் பெல் அடிக்கிறதோ இல்ல வேற போனு கூட ஆஃப் பண்ணி வச்சிடலாம். மத்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், அதுக்கு என்ன சங்கல்பம் பண்ணிட்டு முன்னாடி உட்காரலாம். நான் இந்த தியானத்தை பண்ணணும், எனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னுட்டு சொல்லணுமா? இல்ல தனிப்பட்ட அந்த தியான கூடம் அப்படியே இருக்கிற இடத்துல போனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பல இது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு. அதை என்ன செய்யணும்? தடைகள் வராத வாழ்க்கைன்னு ஏதாவது இருக்காமா? நீங்க கிரிக்கெட் ஆட்டத்தை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ஆடுறாரு பேட்டை வச்சுட்டு, இவருடைய ஃப்ரெண்டு ரன்னர்னு எதிரில் நின்றுட்டு இருப்பாரு. இவர் ஒருத்தர் அடிக்கிற பந்த சுத்தி 11 பேர் காத்துட்டு இருக்காங்க, இவனை எப்படா போட்டு அமுக்கலாம், இவனை எப்படா அவுட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் உலக வாழ்க்கை. இது அவன் எதிர்கட்சிக்காரன் 11 பேரும். அதனால இவர் காலை வாங்குறது, இவர் அமுக்கணும்னா பாக்குறாங்க. ரைட்டு. இந்த ரன்னர்னு ஒருத்தர் இருக்கானே, எப்போ ஓடி வரக்கூடாதோ அப்போ ஓடி வந்து, இல்ல எப்போ ஓடி வரணுமோ அப்ப வராம கழுத்தரப்பான். இவன் சேம் சைடு கோல் போடுற மாதிரி நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய, அது தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ சில தடைகள் வரத்தான் செய்யும். அது விட்டுருங்க. கபடி ஆட்டத்தை எடுத்துக்கோங்க. இவன் ஒருத்தன் போறான், ஆனா அங்க 10 பேர் போட்டு இவனை அமுக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. இது உலக வாழ்க்கை. ஏதாவது நாம எதிர்நீச்சல் போட்டுட்டு வர்றது, அதுவும் பெண்கள் விஷயத்துல பொதுவா ஆண்களுக்கு அந்த அளவுக்கு தடைகள் இருக்காது. இப்போ நீங்க பிறந்த பொழுது உங்க அப்பா அம்மா சொல்படி கேட்டிருப்பீங்க. அவங்க எப்படி படிக்க வச்சாங்களோ எல்லாம் தடத்தையாங்களோ எல்லாம் பண்ணீங்க. அது வரைக்கும் அம்மாவுக்கு கூட மாட கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்க அண்ணன் தம்பியோ அந்த மாதிரி போய் ஹெல்ப் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பெண்களுக்கு அந்த காலத்துல இருந்து ஒண்ணு அந்த கொடுக்கும் தன்மை, கிவிங் மென்டாலிட்டி, அதுக்குதான் சொல்லுவாரு ஆட ஜென்மே ஆக்கரி ஜென்மான்னு சொல்லுவாரு எங்க குருஜி. அதாவது பெண்கள்ன்றவங்க எத்தனை விதமான துயரங்கள் அனுபவிக்கணுமோ அத்தனை விதமான துயரங்களும் அனுபவிப்பாங்க. உங்க பேர்லயே லக்ஷ்மின்னு வச்சிருக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியில முதல்ல லக்ஷ்மி இருந்தாதான் மற்ற விஷயங்களே எல்லாமே நடக்கும். ஆனா அந்த லக்ஷ்மியை வரவழைக்கிறதுக்கான முயற்சியில தான் நாம இப்ப இறங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த உங்க வாழ்க்கை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய வட்டாரம் கொஞ்சம் பெருசாகுது. அப்போ அப்பா அம்மா பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உறுதுணையா இருந்திருக்கிறீங்க. அக்கா தங்கச்சிங்களை பத்தியும் அண்ணன் தம்பிகளை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் உறுதுணையா இருந்திருப்பீங்க. ஆனா இங்க வந்தா ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறீங்க. புருஷன் சொன்னதை முதல்ல கேட்டாகணும், மாமனார் மாமியார் சொன்னதை கேட்டாகணும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் முதல்ல குழந்தைங்க சாப்பிட்டாங்களான்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பிட்டாரான்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் சாப்பிட்டாங்களான்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கான்னு பாத்திரத்தை பாப்பீங்க. இருந்தாலும் இல்லைன்னாலும், இல்லைன்னு வச்சுங்க, மறுபடியும் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு தெம்பு உடம்புல இருந்ததுன்னா சமைச்சு கூட சாப்பிடலாம். ஆனா முக்காவாசி பெண்கள் என்ன பண்ணுவீங்க,
போதும்பா, என்ன ஒரு ஒரு வாய் குறைய போகுது அவ்வளவுதானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சாப்பிடுறீங்க. இதுல மாற்றம் யாராவது இருந்தா சொல்லுங்க. சோ நீங்க பெண்கள்னு பிழைக்கப்படுறவங்க பிறக்கும் போதே ஒரு தியாக உணர்வு, தியாக மனப்பான்மையோட வர்றீங்க. இப்போ கல்பனா சாவ்லா மாதிரி விண்வெளியை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்திருந்தா இதெல்லாம் மீறி சாதிச்சிருப்பாங்க. அதையும் மீறி மரணம் கூட அவங்கள அரவணைச்சிட்டு போச்சே. அதுக்கெல்லாம் பயப்படாம இருக்காங்க, அது வேற சமாச்சாரம். நாம இங்க வந்து அதுதான் மனதில் உறுதி வேண்டும் ஒண்ணு. இரண்டாவது, நான் இந்த தியானத்தை செய்வதனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் நினைச்சுக்கோங்க. வீட்டுக்காரரு, பசங்க, அப்பா அம்மா, மாமனார் மாமியார். இதுல மாமனார் மாமியாரோடு நிற்கிறது உண்டு. சில மாமியார் மாமனார் ஒத்துக்குனாங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள கூட கொண்டு வச்சுக்கிற அளவுக்கோ, இல்ல அவங்களுக்கு வேற யாரும் தொடர்பு இல்லைன்னா நம்ம வீட்டுல வச்சுக்கிற அளவுக்கு உங்க வீட்டுக்காரங்கெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா அதுவும் உண்டு. ஸோ எக்ஸ்ட்ரா குடும்பம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான் இருக்கு. உங்க குடும்பத்துல இருக்கிற வேற யாருக்காவது இந்த மாதிரி பரிமாண வளர்ச்சி இருக்கா பாருங்க, இருக்காது. அது பெண்களுடைய மனப்பக்குவம். இந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்க பெற்றதுக்காக முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவா, நீ இந்த தியான சக்தியை எனக்கு கொடுத்தீன்னா எனக்கு வர்ற சக்தி இந்த இத்தனை பேருக்கு என்னுடைய குடும்பத்திலேயே உதவுது. இது தவிர நான் பக்கத்து வீட்டுக்காரமாக்கு உதவுறேன், எதிர் வீட்டுக்காரமாக்கு உதவுறேன், அவங்களுக்கும் தியானத்தை சொல்லி கொடுக்குறேன், அவங்க குடும்பமும் தழைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க மனசுல விதைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உறுதுணையா வந்து அமையும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். இறுதியாக ஒரு கேள்வி, சாரதா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மெடிடேஷனுக்கும் டப்பாஸ், TAPAS டப்பாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், அந்த காலத்துல அதை தவம்னு சொன்னாங்க, இந்த காலத்துல நம்ம அதை தியானம்னு சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். அந்த காலத்துல தபஸ்ன்னு சொன்னது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து செய்ய மாட்டாங்க, காட்டுல தான் போய் உட்காந்து செய்வாங்க, எந்த விதமான இடையூறும் இல்லாம செய்வாங்க. பிரகலாதன் பிரகலாதன் தான் நினைக்கிறேன், 5 வயசுலயே காட்டுக்கு போயிட்டான், சின்ன பையன். அவன் போகும்போது நாரதர் வந்து தடுக்கிறாரு, இவனுக்கு இப்ப காட்டுக்கு போற வயசு இல்லப்பா இது அப்படின்னு சொல்லி. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நான் தியானம் தபஸ் செய்ய சொல்லி, தவம் செய்தால் நம்முடைய சக்தியை பெருக்கிக் கொள்ளலாம், உலகத்துல எது வேண்டுமானாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவுடைய மடியில உட்காரக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கணும். அவங்க அப்பா ஒரு ராஜா, அது அவர் ராஜா பிள்ளை மேல அன்பு நிறைய செலுத்தல, இல்ல கொஞ்சம் கூட செலுத்தல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இவனுக்கு இருந்திருக்கு. அதுக்காக அப்ப அவங்க சிற்றன்னை சொல்றாங்க, நீங்க தபஸ் போன. இவர் வந்து இவங்க அம்மா கிட்ட கேட்கிறாரு, அம்மா சித்தி சொல்றாங்க இது மாதிரி, நான் தபஸ் போயிட்டு போகட்டுமான்னு. நல்லதுதான்ப்பா, போப்பா அப்படின்றாங்க. அவ்வளவுதான். 5 வயசு பையன் எப்படி போவான் ஏதுன்னு போப்பான்னு இந்த அம்மாவும் யோசிக்கல, அந்த அம்மாவும் யோசிக்கல. நான் அதான் இன்ட்யூஷன் மாதிரி நாரதர் வந்து தடை பண்றாரு. அவர் சொல்றாரு, எங்க அம்மா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்துல மகாவிஷ்ணு அவர் காட்சி கொடுக்கிறார். இதுவரைக்கும் எந்த முனிவரையும் சரித்திரத்தையும் எடுத்துக்கங்க, மந்த்ஸ் டுகெதர், இயர்ஸ் டுகெதர், ஏன் யுக யுகமா விஸ்வாமித்திரர் எத்தனை 1000 ஆண்டுகள் தவம் செய்தார்னு பாருங்க. அது மற்றவங்களத பத்தி ரெக்கார்டு இருக்காது, இவரது இருக்கும். மேனகைக்காக ஒரு வாட்டி விட்டாரு, திரிசங்குக்காக ஒரு தடவை 1000 வருஷ தபஸ் வலிமையே இழந்துட்டாரு. அதுக்கப்புறமும் வந்து அது பிரம்மகுருவோ ஏதோ ஒன்று பட்டம் எல்லாம் வாங்குறாரு, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷியின் பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி, அந்த மாதிரி அவங்க அதுல வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சத்திரியர். சத்திரியர்களுக்கு இந்த வீரமும் ஆவேசமும் ஜாஸ்தி இருக்கும். அதே அந்தணர்கள்னு சொல்றாங்க இல்லையா, பிராமின்ஸ், அவங்களுக்கு வந்து மனதில் பக்குவம் இருக்கும், மென்மை இருக்கும். அதனால அவங்களுடைய அணுகுமுறையில யாருக்கும் கெடுதல் விளைவிக்காது. ஆனா சத்திரியர்கள் வந்து தனக்கும் கெடுதல் வரவழைச்சிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அடுத்தவங்களுக்கும் கெடுதல் வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதுக்கப்புறம் வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்றது அவங்களுடைய செயல்திறன்களை பற்றி வச்சு அந்த காலத்துல நிர்மாணிச்சிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. தவம், தியானம். அதனால அதுக்கு அந்த காலத்துல அந்த மாதிரி தபஸ்ன்னு சொன்னாங்களே ஒழிய, இப்போ நாம தியானத்துக்கு மார்க்கத்துல வரணும்னாலே மாபெரும் தவம் செய்திடல் வேண்டும் அம்மான் அப்படின்னு தமிழ்ல ஏதோ ஒரு பாட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த பாட்டுன்னு தெரியாது. நம்ம தியானி ஒருத்தர் சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியாது. தியான மார்க்கத்துக்கு வரணும்னு சொன்னாலே நாம ஏதோ ஒரு ஜென்மத்துல இத பத்தி ஏதாவது ஒரு ஹிண்டாவது நம்ம லைஃப்ல இணைஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம நாம தியான மார்க்கத்துக்கே வர முடியாது. சோ ஏற்கனவே வந்திருக்கிறவங்க மார்த்தட்டிக்குங்க, சந்தோஷமா ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. ஓகே. வேற யாருக்காவது தியானம் பற்றியும் அல்லது உங்களுடைய அனுபவத்தை பற்றியும் இல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தியோ ஏதாவது கேள்விகள் இருந்தால், சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம், முடிக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம். வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? நான் கேட்கிறேன். கேள்வி இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை சொல்லுங்க. கேளுங்க. இப்போ எனக்கு நெஞ்சில வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கேன், மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா அது ஒண்ணுமே இல்லை. உங்க மனசுல உள்ள கவலை ஏதோ இருக்குது, அதனால அதை நினைச்சிட்டே இது பண்றீங்க, தெளிவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுற்றுப்புற சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலையும் பார்த்தா திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது தியான முறை ஏதாவது இருக்காங்க? ஒண்ணு, நான் சொன்ன இறைவனுக்கு நன்றி சொல்றது. இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. ரெண்டாவது, நாம இறைவனை உருவ வழிபாடு செய்ய போறதில்ல. ஆனா அந்த இறை சக்தியை நாம கூப்பிடலாம், நம்முடைய குறைய சொல்லலாம். அது இப்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல கைய வைங்க. இறைவா, அந்த ஒளி விளக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? சவுகார் ஜானகி எம்ஜிஆர் படுத்த படுக்கையில பொழைப்பாரான்னு தெரியாது படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டுல அவங்க கேட்பாங்க, இறைவா என் உயிரை தருகின்றேன், மன்னன் உயிர் போகாமல் காத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த தியாக உணர்வு இருக்கு பாருங்க. அதாவது பெண் குலத்துக்கே அது உரியது. அதனால அந்த இடத்துல கையை வச்சுட்டு, இறைவா இது எதுக்காக இந்த இதை கொடுத்துருக்கிறீங்க, இது உன்னால இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, யாராவது மூணாவது மனுஷால் மூலமா எனக்கு வரல. அதனால நீ எதுக்கு கொடுத்தியோ அதுக்கு நான் நன்றி சொல்றேன். நம்பர் 1. நம்பர் 2, முதல்து ஜென்ரல் தேங்க்ஸ், இது 2வது தேங்க்ஸ். இந்த உணர்வு இருந்ததுன்னா என்னால எந்த செயலையும் செயல்படுத்த முடியல, போக்கஸ் பண்ண முடியல. அதனால ஒண்ணு இந்த வலியை நீக்கிடு, இல்ல இந்த வலி இருக்கிறது எனக்கு தெரியாத சுமூகமான சூழ்நிலையை கொடு. நான் தியானம் பண்ணணும், என்னுடைய நன்மைக்காகவும் என்னுடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் நான் பயன்படணும் அப்படின்னு சொல்லுங்க. என்ன முன்னேற்றம் வருதுன்னு நீங்களே எனக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க. நன்றி சார், நன்றி. ரொம்ப அருமையான விளக்கம் இது, ரொம்ப எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விளக்கங்கள், தியானங்கிறது ரொம்ப எளிமையா எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றியும் பல்வேறு விளக்கம். ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னதை நான் ஹைலைட்டா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, அதாவது யான்பற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி, இதுல தியானத்திற்குள் வந்த இந்த மக்கள் யாருமே யாரை சந்திக்கிறார்களோ அவர்களிடம் நீங்கள் தியானம் செய்யுங்கள், தியானம் செய்வதனால் நன்மை கிடைக்கும், நான் இந்த நன்மையை பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கிறீங்க. இந்த குழுவில் உள்ளவர்களுக்கு நான் என்னுடைய மிகுந்த தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, சார் சொல்லக்கூடிய அந்த வகையில நீங்கள் இந்த தியானத்தை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை ஏற்றுக்கொண்டு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இதுதான் வாழ்வினுடைய எல்லோரும் பின்பற்றக்கூடிய அடையக்கூடிய மிகச்சிறந்த வழிதான். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் கடைசி பிறவிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்கிறது தியான முறையில மட்டும்தான் இருக்குது. தியானம் மட்டும்தான் எல்லாத்திற்குமான தீர்வு. அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கும் போது இந்த விஷயத்த குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு வேண்டாம், நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒருத்தர், 30 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 30 பேர் சொல்லுங்க.
சொல்லிக்கிட்டே இருங்க. அது கேட்கறாங்க கேட்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். நான் ஏற்கனவே சார்ட்ட சொன்ன மாதிரி சேவல் வந்து எப்போதும் விடியற் காலையில கூவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூரியன் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டு இருக்கும். ஆனால் சேவல் கூவிதான் பொழுது விடியும் என்பது கிடையவே கிடையாது. சேவல் கூவலனாலும் பொழுது விடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சேவல் என்ன சொல்லுது, அது மாதிரி வரப்போகுது, நீங்க முன்னாடி எழுந்திருந்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறத ஒரு இன்டிமேஷன் அலர்ட் பண்ணுது, எச்சரிக்கை கொடுக்குது. அப்போ நாம ஒரு சேவலாக இருப்போம். கேட்கறாங்க இல்லையாங்கிறது வேற விஷயம். போற போக்குல நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு தியானம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க. கூடுதலா ஒரு தகவல், இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது முழுக்க முழுக்க எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளோ அர்த்தராத்திரில 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறீங்க, இது நியாயமா? இந்த நேரத்துல எப்படி இந்த கிளாஸ் எல்லாம் நடத்துறீங்க? இன்னொரு சஜஷன் சொல்லிருந்தாங்க, ஈவினிங் 6-7 மணி வச்சா வருவோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சஜஷன் சொல்லிருந்தாங்க. நான் ஒரு கான்பிடென்ட்லி டிசிஷன் எடுத்திருந்தேன் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, நிலங்கோ சார்ட்ட. 3 to 6ங்கிறது பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, டாக்டர் சொன்னது, பிரம்மன் அது ஒரு கற்பனையா கூட வச்சுக்கலாம். நமக்கு இப்படித்தான் சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க, எப்படி வேணாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி இதுதான் நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தால், அது இறைவனால் எழுதப்பட்டது அல்லது இயற்கையால் எழுதப்பட்டது என்று வைத்துக் கொண்டாலும் கூட, அதையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு ஒன்று இருந்தால், அந்த வலிமை இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுகின்ற அந்த அதிகாலைக்கு இருக்கிறது. எனவே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நடக்கவில்லைன்னா, எல்லாமே இருக்கு, எல்லாமே சொபிசிகேட்டடா இருக்கு, இப்ப கேட்ட பணம் எல்லா ஃபேமிலியும் இருக்குன்னா அவங்க செய்யலாம், செய்யாமலும் போலாம், அது அவங்க விருப்பம். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு எது இல்லையோ, குறிப்பா யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, இன்னும் குறிப்பா நோயாலும் பணத்தாலும் பணம் இல்லாமலும் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, அவங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல நீங்க மெடிடேஷன்ல என்ட்ரி ஆகுங்க. ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல என்ட்ரி ஆகும். இன்னொன்று, நீங்கள் மெடிடேஷன் செய்யும் பொழுது இன்னொருத்தையும் சொல்லுங்க, இது போன்ற இந்த நிகழ்ச்சிங்கிறதும் இது சார்ந்த நிகழ்ச்சிங்கிறதையும் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தர்னா 30, ஒரு மாசத்துக்கு 30 பேர், குறைந்தபட்சம் 1:10 தான் இன்டர்நேஷனல் சக்சஸ். உலக வகையில் வியாபார ரீதியாக நிரூபிக்கப்பட்ட செய்தி அப்படிங்கிறது. ஒரு முயற்சி செய்றீங்கன்னா, தோத்து போயிடுதுன்னா 10 முறை அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா 10ல் 1 நிச்சயம் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இதுவரை சொல்லப்பட்ட வியாபார ரீதியான சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அப்போ ஒருத்தட்ட 10 தடவை சொன்னீங்கன்னா, என்ன இருந்தாலும் சும்மா சொல்றேன், பேருக்காவது செய்யறேன் அப்படிங்கிறத சொல்லுவேன்னு ட்ரை டு ஹிம். ஏன்னா கெட்ட பழக்கங்கிறது அப்படிதான் வருது. யாருமே சிஸ்டர் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எல்லாமே அவங்களா செய்யறதே இல்லை சூழல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், மாப்பிள்ள நல்லா இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு படுற, சும்மா தானே அடின்னு, ரைட்டுன்னு அவன் சூப்பரா இருக்கடான். அதுக்கப்புறம் இவன் விட மாட்டான், அவனே விட்டாலே இவன் விடுறது இல்லை. கெட்ட பழக்கங்கள் எளிமையாக தொற்றிக்கொள்வது 1 முறை 2 முறை நண்பர்கள் மூலமாகவும் தெரிந்தவர்கள் மூலமாக பற்றி பரவி உலகம் முழுவதும் வியாபித்து தன்னையும் மற்றவர்களையும் அழிக்கிறது. ஒரு கெட்ட பழக்கமே இவ்வளவு மோசமான விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது, நல்ல செயலை செய்யக்கூடியவர்கள் நாம் ஏன் இதை செய்யக்கூடாது? குறைந்தபட்சம் யான் பெற்ற இன்ப வையம் பெருகிய வையகம், யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் வந்து தன்னையே இந்த தியான முறைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு மக்களுக்காக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சார் முரளிகிருஷ்ணன் சார் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காங்க. அந்த டெடிகேஷன் எல்லாரும் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. குறைந்தபட்சம் ஒரு வார்த்தை, 1 நிமிஷம் கூட ஆகாது, 1 செகண்ட் தியானம் பண்ணுங்க, முடிஞ்சா கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணுங்க, இது சொல்லுங்க. நிச்சயம் இன்ற நாள் இனிய நாளாக பயனுள்ள நாளாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன்.